மனிதர்களாகிய நாம் மண்ணிலிருந்து உருவான அழியக்கூடிய உடலும் கடவுளின் ஆவியால் அதிகாரம் பெற்ற அழியாத ஆன்மா என்று இரண்டு பகுதிகளை கொண்டவர்கள் என்பதை தொடக்க நூல் நமக்கு உணர்த்துகிறது. நமது படைப்பாளர் அதோடு மட்டும் நிற்கவில்லை. நமது வாழ்வாதாரத்திற்கான ஏற்பாடுகளுடன் பூமியை நிறுவுவதை அவர் உறுதி செய்கிறார். இதற்கு உதாரணமாக மற்ற கனிதரும் மரங்களின் மத்தியில் இரண்டு முக்கியமான மரங்களுடன் கூடிய ஏதேன் தோட்டத்தை நிறுவுகிறார். முதலாவதாக வாழ்க்கை மரம், கடவுளின் பரிசான அழியாத தன்மை, தெய்வீக ஊட்டச்சத்து மற்றும் பெரும்பாலும் மீட்பின் வாக்குறுதியை இது குறிக்கிறது. மற்றும் இரண்டாவதாக கடவுளிடமிருந்து சுயாதீனமாக அறநெறியை வரையறுக்கும் மனித விருப்பத்தை பிரதிநிதித்துவப்படுத்தும் நன்மை மற்றும் தீமை பற்றிய அறிவு மரம். பெரும்பாலும் சுதந்திர விருப்பத்தின் விளைவாக ஏற்படும் தார்மீக பொறுப்பின் அல்லது பாவத்தின் சுமையையும் இது குறிக்கிறது. நமது அழியாத வாழ்க்கைக்கு தேவையான அனைத்தையும் நமது இறைவன் செய்திருந்தாலும் கடவுள் அவர்களை தேர்ந்தெடுப்பதை தடை செய்த அழியாத தேர்வு குறித்து ஆதாமும் ஏவாளும் சாத்தானால் ஏமாற்றப்படுகின்றனர். இவ்வாறாக தீமை எவ்வாறு மனிதர்களை கடவுளுக்கு எதிராக செல்லும்படி வற்புறுத்துகிறது என்பதை நீங்கள் கவனிக்கலாம். இருந்த பொழுதும் புனித பவுல் நம் படைப்பாளரான கடவுள் நம்மை ஒருபொழுதும் கைவிடுவதில்லை என்பதை போதிக்கிறார். ஆதாம் ஏவாள் நம் தந்தை கடவுளுக்கு கீழ்ப்படியாமை நமது தற்போதைய பாவம் மற்றும் மரண நிலைக்கு வழிவகுத்தது போல இயேசு தம் தந்தைக்கு கீழ்ப்படிவதன் மூலம் நமக்காக பாவங்களையும் மரணத்தையும் வெற்றிகரமாக வென்ற கிறிஸ்துவில் நீதி உள்ளவராகவும் இரக்கமுள்ளவராகவும் இருப்பதன் மூலம் நமது பாவ நிலையை வெல்ல நமக்கு ஒரு வாய்ப்பு வழங்கப்படுகிறது. இதுதான் மீட்பை குறிக்கும் அழியாத வாழ்க்கை மரத்திலிருந்து கொடுக்கப்பட்ட உண்மையான வாக்குறுதி. இன்றைய நற்செய்தியில் இயேசு 40 நாட்கள் தீமையால் சோதிக்கப்படுவதை தூய ஆவியார் எவ்வாறு உறுதி செய்தார் என்பதையும், நோன்பு, ஜெபம் மற்றும் ஆன்மாவை வலுப்படுத்துதல் ஆகியவற்றின் பாலைவன அனுபவம் இயேசு தனது சோதனைகளை வெற்றிகரமாக எதிர்கொள்ளவும் பின்னர் மீட்பின் நற்செய்தியை போதிக்கவும் எவ்வாறு உதவியது என்பதையும் சிந்திக்க அனுமதிக்கிறது. தீமை ஆதாமையும் இயேசுவையும் எவ்வாறு சோதித்தது என்பதை நீங்கள் கவனமாக ஒப்பிட்டு பார்த்தால் அதன் நோக்கம் ஒன்றே ஒன்றுதான்: தற்காலிக நிவாரணம் அல்லது வெற்றியை காட்டி நம்மை தந்தை கடவுளிடமிருந்து பிரிப்பது. அது நிலையானது அல்ல. இவ்வாறு ஆதாமின் மூலம் நாம் மரண பாவங்களுக்கு ஒரு பொறியில் சிக்குகிறோம். மற்ற எல்லா சோதனைகளின் வழியாக கவர முடியாத பொழுது இறுதி சோதனையாக சாத்தான் இயேசுவுக்கு பூமியில் மிகப்பெரிய வெகுமதிகளில் ஒன்றை கொடுக்க முயன்றது. உலகத்தின் அனைத்து அரசுகளையும் அவருக்கே அளிக்க இயேசு தன்னை மட்டுமே வணங்க வேண்டும் என்றது. இயேசு இந்த இறுதி சோதனையும் நிராகரிக்கிறார். ஏனென்றால் அவர்தான் மனித அவதாரம் எடுத்த நிலையான வார்த்தை. மேலும் அவர் உண்மையான கடவுளின் வார்த்தையை பற்றிக் கொள்கிறார். இயேசுவின் உண்ணா நோன்பு அவரை கடவுளின் வார்த்தைக்காக பசியடைய செய்கிறது. சாத்தானுக்கு அவரை விட்டு வெளியேறுவதை தவிர வேறு வழியில்லை. இறை தூதர்கள் அவருக்கு பணி செய்கிறார்கள். ஆமென்.